தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907991. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் சவுதி அரேபியாவில் வச்சு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை மண்டேலையே தட்டி கையெழுத்து வாங்குறதுக்கான எல்லா வேலையும் தொடங்கியிருக்காங்க. கூடிய விரைவில் ஜெலன்ஸ்கி பதவியை விட்டு விலகுவார் அப்படிங்கிற மாதிரி முதற்கட்ட தகவல்கள் வெளியாயிருக்கு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டீட்டெயில் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இன்னொரு புறம் எலான் மஸ்கினுடைய ட்விட்டர் ஹேக் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள். இது தொடர்பாக அவர் எந்த நாட்டின் மீது சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி. மூன்றாவது, ஈரான், ரஷ்யா, சைனா இவங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டு கடற்படை பயிற்சி செஞ்சுருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு வயிற்றில் புளிய கரைச்ச மாதிரி தான் இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி ரஷ்யாவினுடைய அடுத்த குறியது மால்டோவா, ருவேனியா, ஜார்ஜியா. இந்த 3 நாடுகளில் எதை நோக்கி அடுத்து ரஷ்யா முன்னேற போகுது? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உக்ரைன் ரஷ்யா போர் இது முடிவடைகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் காரணகர்த்தா யார் அப்படின்னா எலான் மஸ்க் தான். எலான் மஸ்க் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை தான் அப்படியே ட்ரம்ப் கேட்டு செயல்படுத்துகிறார். இப்படிப்பட்ட நிலையில் மஸ்க்கு இப்போது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை முன் வச்சிருக்கார். போராட்டம் பண்ணக்கூடிய மக்களுக்கு அவர் ட்விட்டர் மூலிமா தன்னுடைய பதில்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் போராட்டம் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எலான் மஸ்க் அவர்களே, நீங்கள் பூமியில் வாழ்வதற்கு லாயக்கற்ற நபர், அதனால் நீங்கள் உங்களுடைய தேடுதல் எல்லாமே மார்ஸில் தான் இருக்குது, எங்கே நிலவில் தான் இருக்குது, அதனால் நிலவுக்கே நீங்கள் போயிடுங்க, எங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் முயற்சி பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் முதல்ல கிளம்பி போயிடுங்க, நீங்கள் பூமியில் இருக்காதீங்க, அமெரிக்காவில் இருக்காதீங்க, நீங்கள் அமெரிக்காவில் இருந்து அப்படின்னா ஒட்டுமொத்த அமெரிக்கனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கதறி அழுது இப்போது போராட்டத்தில் பண்ணுறாங்க. 50 மாகாணங்களில் ஏகப்பட்ட மாகாணங்கள், 25க்கும் மேற்பட்ட மாகாணங்களில் மஸ்கை ட்ரம்ப்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான வேலையை யாராவது ஒரு ஆள் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு, டைரெக்டாக இப்போது உக்ரைன் மேலே ஒரு பெரிய பழி சுமத்திருக்கார். நேற்றைய தினம் 3 மணிலேருந்து ஒரு 3:30 வரைக்கும் அரை மணி நேரம் முழுவதுமாக ட்விட்டரை யாரும் பயன்படுத்த முடியல, ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு புகார். தொடர்ச்சியாக அதற்கு பிறகு வேலை பார்த்து அதை மீட்டெடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் எலான் மஸ்க் ட்விட்டருடைய ஓனர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதற்கு காரணம் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் செய்திருக்கக்கூடிய சேட்டை தான். ஸோ உக்ரைன்கிற நாடு தான் இதுக்கு பின்னணியில் இருந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க. கூடிய விரைவில் அந்த நபர் யாருங்கிறத கண்டுபிடிச்சி சரியான ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ தெளிவுபடுத்தியிருக்கார். NBC நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது முழுக்க உக்ரைன் சவுதி அரேபியாவுக்கு போய் அங்கே பெரிய இராணுவ மரியாதைலாம் ஏற்றுக்கிட்டாரு ஜெலன்ஸ்கி. இருந்தாலும் அவர் பதவி விலகணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய ஆசையாக NBC ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுதி அரேபியாவினுடைய மன்னர் சல்மான் அவர்கள் உக்ரைனுடைய அதிபரை மரியாதையாக கூட்டிகிட்டு தான் போயிருக்காரு. பட் ரூமுக்குள்ளே வச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, குமுறி அடிப்பாங்களான்னு தெரில. கடைசியில் சைன் போட்டு கொடுத்துட்டு வெளியில் வருவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். $500 பில்லியன் அளவிற்கு கனிம ஒப்பந்தங்களில் சைன் போட்டு கொடுக்குறதுல அவருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் தன்னுடைய பதவியை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடியாக இருக்கும். இருந்தாலும் உக்ரைனிய மக்களும் சரி, உக்ரைனிய இராணுவ வீரர்களும் சரி, எங்கிட்டாவது இருந்து ஆயுதத்தை மட்டும் வாங்கி கொடு, நான் எப்படியாவது போர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல தான் துடிக்கிறாங்க. இன்னொரு புறம் இராணுவ வீரர்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில், ஏன்னா அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு ஆயுதங்கள் வேணும். உக்ரைனில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் போரை நிறுத்துங்கடா, போதும்டா, 3 வருஷம் பட்ட பாடு அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளவு லட்சம் மக்களுடைய உயிரை பலிவாங்கக்கூடிய வேலையை இப்போ உக்ரைனுடைய அதிபர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதனால் பதவியை விட்டு விலகி தேர்தலை சந்திச்சுக்குவோம், அதுதான் உனக்கு சரியான விஷயமா இருக்கும். தேர்தலை நீ நின்ற அப்படின்னா தோக்குறது ஜெயிக்கிறது மக்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். பட் தேர்தலை நீ சந்திச்சே ஆகணும், போர் நிறுத்தத்துக்கு சைன் போட்டே ஆகணும், சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீ சம்மதம் தெரிவிக்கலை அப்படின்னா சவுதி அரேபியா விட்டு வெளியில் போக முடியாது.
இதுதான் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சவுதி அரேபியாவுக்கு. ஈரானும் சைனாவும் ரஷ்யாவும் இப்போ கூட்டு இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க, கடற்படை பயிற்சி. இந்த பயிற்சி அமெரிக்காவினுடைய வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி இருக்குது. இந்த சீனாவோடு ரஷ்யா கொண்டு இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு எரிச்சலடைய வைக்குது. அதே மாதிரி ஈரானோடு அவங்க கொண்டு இருக்கக்கூடிய நட்பு, ரஷ்யா கொண்டு இருக்கக்கூடிய நட்பு ஜேசிபி ஒப்பந்தத்தில் எப்படியாவது சைன் வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஈரான் அதுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க. எது இப்படியாக இருந்தாலும் இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த கூட்டு கடற்படை பயிற்சியில் ஈடுபடுவது அமெரிக்காவுக்கு சற்று கலக்கத்தை தான் ஏற்படுத்துது. இன்னொரு புறம் ஈராக்கில் இருந்து ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, எங்களுக்கான பவர் சப்ளை அப்படிங்கிறது ஈரான்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அமெரிக்கா விதிக்கக்கூடிய இந்த அணு உலை சம்பந்தமான விஷயங்கள், இஸ்ரேலை விட்டு அணு உலை மீது அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமெரிக்காவின் திட்டம், அது எதையும் செயல்படுத்திடாதீங்கன்னு கத்தாரும் சொல்லியிருக்காங்க, இப்போ ஈராக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாட்டினுடைய பவர் சப்ளை அப்படிங்கிறதே பாதிக்கப்பட்டுரும். ஈரானுடைய அணு உலையின் மீது தாக்குதல் நடத்துனீங்கன்னா மிடில் ஈஸ்ட் இருண்டு போய்விடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்கா இஸ்ரேலை வச்சு எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் முடிஞ்சளவு மிரட்டி பார்ப்பாங்க, முடியாட்டி ஈரானோடு டைரக்ட் வார இஸ்ரேல் வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப்பு எப்படி சொல்கிறது, ஒரு சூடான ஒரு பாத்திரத்துக்குள்ளே கையை விட்டுட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கதற மாதிரியான ஒரு நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காருங்கிறாங்க. காரணம் என்னென்னா, காசா அப்படிங்கிற அந்த வார்த்தை அது என்னுடையது, எனக்கானது இல்லை அமெரிக்காவுக்கானது அப்படின்னு அவர் சொன்னார். இதனால் காசா மக்கள் பெரிய அளவில் கோவப்பட்டாங்க. சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரிவர் டு சீயும் அவங்களுக்கான ஒரு பெரிய கோரிக்கை. ஆனால் அதை நிறைவேற்றி தரதை விட்டுவிட்டு அந்த நிலத்தையும் சேர்த்து ஆக்கிரமித்து அது அமெரிக்காவுக்கு சொந்தமான நிலமாக மாற்றப்படும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார்ல. அது மட்டும் இல்லை, ஹமாஸோட இப்போ பேச்சுவார்த்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது ரிலேட்டடாக வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம் லாஸ்ட்டாக. இப்போது ட்ரம்ப்புக்கு எதிராக ட்ரம்ப்பினுடைய கோல்ஃப் மைதானம் இருக்குல்ல, அதில் காசா நாட் ஃபார் சேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாலஸ்தீன மக்கள் எழுதி வச்சுருக்காங்க. அது பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஆங்காங்கே கோல்ஃப் மைதானத்தில் குழியும் பறிச்சிருக்காங்க பாலஸ்தீன மக்கள். எப்படி இவ்வளவு பெரிய கோல்ஃப் மைதானத்துக்குள்ளே அத்துமீறி பாலஸ்தீனியர்கள் ஆதரவாளர்கள் உள்ள நுழைஞ்சாங்கங்கிறது தெரியல. ட்ரம்ப்பு உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாட்டினுடைய அதிபர், அவருக்கு சொந்தமான ஒரு நிலத்திலேயே புகுந்து பாலஸ்தீனத்தை சேர்ந்த நபர்கள் ஆதரவாளர்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பாலஸ்தீனத்தினுடைய ஆதரவாளர்கள் உலகம் முழுவதும் எவ்வளவு வலிமை மிக்க நபராக இருப்பாங்க அப்படிங்கிறத இப்போ ட்ரம்ப்புக்கு புரிய வச்சுருக்காங்க. ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் சேர்ந்து உக்ரைனுக்கு ஆப்படிச்சாங்க. இன்னொரு புறம் ரஷ்யாவை கூட்டாளியாக மாற்றிக்கிட்டாங்க. சைனாவோட டைரக்ட் வார்னாலும் சரி, ட்ரேட் வாரானாலும் சரி, நாங்களும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவுக்கும் அவங்க இறக்குமதி வரியை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகள் மீதும் கிரீன்லாண்டை விலக்கி கேட்குறாங்க. மெக்சிகோ கனடாவோட பகைச்சிக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கெடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க கனடாவையும், இப்போது கனடாவில் ஆட்சி மாற்றமும் நிகழ்ந்திருக்கு. புதிதாக ஒரு பிரதமரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவர் ட்ரம்ப்புக்கு எதிராக நிலைப்பாடு உடையவர் தான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி, ஏன்னா அவர் பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவர். இப்போது மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தையை வீழ்ச்சி அடைய வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. எதனாலனா $4 ட்ரில்லியன் அளவிற்கு அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சைனா, கனடா, மெக்சிகோ இந்த நாடுகள்லாம் புதிதாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட நாடுகள். இப்போ அவங்களும் அமெரிக்காவுக்கு எதிராக டேக்ஸை உயர்த்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த வரி எல்லாமே யார் மேலே போய் விழுகும் அப்படின்னா, மக்கள் மேலே தான் விழுகும். ஒரு புறம் இறக்குமதி வரி, இன்னொரு புறம் ஏற்றுமதி வரி. இது எல்லாமே சேர்த்து ஒரு கவர்மெண்ட்டுக்கான டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் மக்களுடைய கட்டக்கூடிய வருமானம் இருக்குல்ல, அவங்களுடைய வருமானத்தை தாண்டி டேக்ஸ் அதிக அளவில் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். இதனால தான் அமெரிக்க மக்கள் அதிக அளவில் இப்போது சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. நம்முடைய இண்டஸ்இண்ட் பேங்க்கு உள்ளிட்ட ஏகப்பட்ட பேங்க் இப்போது பங்குச்சந்தையிலையும் அவங்க போட்டிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி $900 பில்லியன் இறக்குமதி மூலியமாகவே நட்டமடையும் இந்த 4 நாடுகளுக்கு. இது சைனா, கனடா, மெக்சிகோ இந்த நாடுகளுக்கெல்லாம் பெரிய அளவில் நட்டத்தை ஏற்படுத்துங்கிறாங்க. இது அமெரிக்க பங்குச்சந்தையிலையும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி அமெரிக்க பங்குச்சந்தை இப்போ வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறாங்க. ஸ்கிராப் டேக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ரஷ்யா அந்த வார்த்தைகளை தான் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, உலகின் பல்வேறு நாடுகள் அதிகமான அளவில் காரை உற்பத்தி பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் கூட வெளிநாட்டுக்காரங்களுடைய கம்பெனிஸ் அதிகமான அளவில் இங்கே கார் உற்பத்தி செய்கிறாங்க. ஒரு காரை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட தண்ணி தேவைப்படும். அப்போது இந்த தண்ணி தான் மூலதனம். அப்போது ரஷ்யா என்ன பண்ணுறாங்க,
டைரெக்டாக சீனா கிட்ட இருந்து மேனுஃபேக்சரிங் அடிப்படையில் அவங்க கொடுக்கக்கூடிய காரை இங்கே இறக்குமதி பண்ணுறாங்க. இதன் காரணமாக ரஷ்யாவுக்கு சில இழப்புகள் ஏற்பட்டதா அவங்க கடந்த கால வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போது ஒரு கெஸ்ஸுக்கு வர்றாங்க. ஸோ சீனா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த காருக்கான இறக்குமதி வரி இருக்குல்ல, அதனுடைய அந்த ஸ்கிராப் டேக்ஸ் அப்படிங்கிறத 70% 85% உயர்த்துறாங்க. இதன் காரணமாக சீனா என்ன பண்ணுது அப்படின்னா, அமெரிக்கா தான் இந்த மாதிரி டேக்ஸ் போட்டு உயிரை வாங்குறாங்கன்னா நீங்களும் இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இப்போ முன் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யா விதிக்கக்கூடிய வரி, இறக்குமதி வரிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனாலையும் சீனா தன்னுடைய மேனுஃபேக்சரிங்கை இப்போது நெக்ஸ்ட் இயர்லேருந்து குறைச்சிக்க போகிறாங்க. இதுக்கு பதிலாக மாஸ்கோ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதாவது ரஷ்யாவினுடைய தலைநகர், அதில் ஒரு பெரிய கார் உற்பத்திக்கான தொழிற்சாலையை தொடங்குறதுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் முயற்சி பண்ண போகிறார். உலகம் முழுவதும் அந்த காரை ஏற்றுமதி செய்வதற்கான பெரும் வேலையை தொடங்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. ரஷ்யாவினுடைய அடுத்த குறி, இப்போ உக்ரைன் போகிற நிப்பாட்டிட்டாங்க, சவுதி அரேபியாவில் வச்சு ஜெலன்ஸ்கி கிட்ட சைன் வாங்கிடுவாங்க, ஓகே. ஆனால் ரஷ்யா கிட்ட இருந்து பிரிஞ்சு போன, சோவியத் ரஷ்யாவாக இருந்தபோது அந்த நாட்டில் இருந்து பிரிஞ்சு போன ருமேனியா, ஜார்ஜியா, மால்டோவா உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்தையுமே மறுபடியும் தன்னுடைய பக்கத்தில் இழுப்பதற்கான வேலையை அடுத்து ரஷ்ய அதிபர் புட்டின் செய்வார். ஏன்னா அவருக்கான இலக்குங்கிறது முடிவடைஞ்சிருச்சு. உக்ரைன் போரை வெற்றிகரமாக முடிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த நாட்டின் மீது தனது ஆக்கிரமிப்பை செலுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாட்டோவினுடைய முன்னாள் கமாண்டர் ரிச்சர்ட் செரி அப்படிங்கிறவர் இப்போ புதிதாக ஒரு புகார் ஒன்று கிளப்பியிருக்காரு. பார்ப்போம், அடுத்தடுத்து ரஷ்யாவினுடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் முயற்சி செய்ய போகிறாரா, இல்லை அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அடுத்த கட்டமாக தற்சார்பு பொருளாதாரத்தில் ரஷ்யா சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அடுத்த கட்டத்தை நோக்கி அமெரிக்காவோடையும் டைப் பண்ணிட்டு G7 சேர்த்து G8 நோக்கி அவர் முன்னேறி போக போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள், கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991.